வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. இறைநிலைக்கு இணையான அருட்தந்தை அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி, வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து ஏப்ரல் 10, அறிவு உடல் ஆற்றல்களை பயன்படுத்துதல். பயங்கரமான வேகம் கொண்டு பாயும் நதியின் வெள்ளத்தை அணைகள் மூலம் தடுத்து ஒரு தக்க இடத்திலே தேக்கி அந்த தண்ணீரை நமக்கு வேண்டிய இடத்திலும் நமக்கு வேண்டிய அளவிலும் உபயோகித்து பயன்பெறுகின்றோம். புலன்கள், உடல் கருவிகள், அறிவின் ஆற்றல் என்ற இவற்றில் சிறந்த மனிதர்களின் உடல் பலமும் அறிவின் நுட்பமும் இக்காலத்தில் கவலையில்லாது ஓடிப்பாயும் வெள்ளம் போல் பல்வேறு துறைகளில் அழிவை செய்து விடுகிறது. அவைகள் அவ்வாறு செய்யாது வாழ்க்கை துறைகளாகிய மனோ தத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் என்ற 5 துறைகளிலும் நன்றாக பயன்படும்படி செய்து அப்பயன்களின் உதவியால் உலக மக்கள் அனைவரையும் நீதி, அன்பு, அமைதி, இன்பம் என்னும் குறிக்கோளுடன் வாழ செய்ய முயற்சி செய்வோம். மனோ தத்துவம் என்றால் என்ன? உடலில் அருவமாய் நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், உயர்வு, தாழ்வு, விருப்பு, வெறுப்பு என்பன உணர்ச்சிகளாய் மனதிலே எழுகின்றன. அறிவின் பண்பாட்டினால் இவை அனைத்தும் கடந்து நடு நிலைமையும் அந்த மனதிலேயேதான் ஏற்படுகின்றது. கடந்த கால எதிர்கால சம்பவங்களை யூகித்து பார்த்து அறிவின் இயல்பு, இருப்பிடம், இயக்கம் என்பனவற்றை நன்றாய் உணர்ந்து அறிவின் மூலமும் முடிவும் அதன் இயல்பினையும் செவ்வனே உணர்ந்து வளர்த்து பயன்படுத்தும் கலைதான் மனோ தத்துவம் ஆகும். அருள் தந்தை வாழ்வளமுடன். ஒரு பயங்கரமான வேகம் கொண்டு பாய்ந்து வரும் வெள்ளத்தினை, நதியினை நாம் எப்படி அணையை கட்டி அந்த நதியினை தேக்கி நமக்கு தேவையான நேரத்திலும் தேவையான இடத்திலும் தேவையான அளவிலும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோமோ, அதுபோன்று மனிதர்களில் இருந்து அபிவிதமான வெளிப்படுகின்ற உடல் சக்தி, அறிவின் ஆற்றல், அறிவின் நுட்பம் இவை அனைத்தையும் நாம் பயன்படுத்தி மனித வளர்ச்சிக்கு நாம் அதை எப்படி செலவிடலாம் என்று நாம் சிந்தனை செய்ய வேண்டும். இது போன்ற சிந்தித்த மகன்கள், ஞானிகள், ரிஷிகள் பல பேர் இருந்தாலும் கூட அதிலே நமது அருள் தந்தை அவர்களின் பங்கு மிக மிக முக்கியமான பங்காகும். அந்த வகையிலே அருள் தந்தை அவர்களின் உடல் ஆற்றலையும் அறிவு நுட்பத்தையும் பயன்படுத்தி உலகுக்கும் உலக மக்களுக்கும் நாம் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து வகுத்த பயிற்சி முறைகள் தான் இளையமுறை உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவப்பயிற்சி முறைகள். இதை எப்படி நாம் விலைக்கு சொல்லலாம் என்றால், நமது உடலிலே உள்ள கடினத்தன்மை கொண்ட இரத்தத்தையும் கெட்ட இரத்தத்தையும் நமது எளிய முறை உடற்பயிற்சி அந்த இரத்தத்தையே சுத்திகரிப்பு செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி. அனைவரும் தண்ணீரை தான் சுத்திகரித்து குடிப்போம் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சாமிஜி வகுத்துள்ள உடற்பயிற்சியோ நமது உடலிலே உள்ள ரத்தத்தையே சுத்திகரிப்பு தன்மை செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி நம் சாமிஜியின் இளையமுறை உடற்பயிற்சி. அதன் பின்பு சாமிஜி உயிருக்கான கொடுத்த பயிற்சி காயக்கல்ப பயிற்சி. வித்தின் தரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட பயிற்சி காயக்கல்ப பயிற்சி. அடுத்தபடியாக
மனதிற்கு சாமிஜி தந்த பயிற்சி முறைகள் தியான பயிற்சி முறைகள். ஒருவர் எந்த மன அமைப்பு கொண்டவராக இருந்தாலும், கடினமான முரட்டுத்தன்மை கொண்ட குணாதிசயம் கொண்ட ஒரு நபராக இருந்தாலும், நம் சாமிஜியின் பயிற்சிகளை அவர் பின்பற்றுவாரானால் அவர் வாழ்வில் மாற்றங்கள் உறுதி என்பதை நாம் அடித்து சொல்ல முடியும். இந்த வகையிலே நம் சாமிஜி அவர்கள் இந்த உலகுக்கும் உலக மக்களுக்கும் அவரின் உடல் ஆற்றலையும் அவரின் அறிவின் ஆற்றலையும் அறிவின் நுட்பத்தையும் பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு செய்த நன்மைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. கோடான கோடி மக்களை, பல லட்சம் மக்களை தன்னுடைய பயிற்சி முறையால் மாற்றி காட்டிய ஒரு மகத்தான மாமனிதர் யாரென்றால் அது நமது அருட்தந்தை அவர்கள் மட்டுமே. சாமிஜி கொடுத்திருக்கின்ற கண்ணாடி பயிற்சியின் மகத்துவம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. கண்ணாடி பயிற்சியின் மகத்துவம் என்னவென்றால், பாவப்பதிவை அப்படியே துடைத்து எடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட பயிற்சி கண்ணாடி பயிற்சி. இந்த மாதிரியான முறைகளிலே சிந்தித்து நம் அருட்தந்தை அவர்கள் உலகுக்கும் உலக மக்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி முறைகளையும் தவ முறைகளையும் கற்றுத்தந்து நம் மக்களை எவ்வளவோ மாற்றி அமைத்து வாழ்வில் மேன்மையடைய செய்திருக்கிறார். அப்படியான இருந்த காலகட்டம் போய் இப்பொழுது எந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம் உடல் ஆற்றலையும் அறிவின் ஆற்றலையும் அறிவின் நுட்பத்தையும் பயன்படுத்தி மற்றவரை எப்படி நாம் வீழ்த்தலாம், அதற்கான நேரம் எப்பொழுது வரும், அதற்கான சந்தர்ப்பத்திற்காக நாம் காத்திருக்கலாம் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அருட்தந்தையின் பிள்ளைகளாகிய நாம் நமது உடல் ஆற்றலையும் அறிவின் ஆற்றலையும் அறிவின் நுட்பத்தையும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளையே செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அருட்தந்தை அவர்கள் மனோதத்துவம் என்றால் என்ன என்ற தலைப்பையும் கூட நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மனோதத்துவம் என்றால் எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் ஒரே மன அமைப்பை கொண்டவராக இருக்க வேண்டும். இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு விருப்பு வெறுப்பு இது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒருவர் நம்மை புகழும்போது நாம் எகிரி குதிக்கவும் கூடாது, ஒருவர் நம்மை இகழும்போது நாம் சோர்ந்து போகவும் கூடாது. இந்த பண்பிற்கு பெயர் நடுநிலை பண்பாளர்கள் என்று சொல்வார்கள். அதாவது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரே மன அமைப்பை கொண்டவர்கள், நடுநிலை பண்பு கொண்டவர்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அருட்தந்தையின் பிள்ளைகளாக நாம் நமது உடல் ஆற்றலையும் அறிவின் ஆற்றலையும் அறிவின் நுட்பத்தையும் பயன்படுத்தி நாம் உலகுக்கும் உலக மக்களுக்கும் நம்மால் முடிந்த நன்மைகளையே செய்து நாம் அனைவரும் அருட்தந்தையின் பிள்ளைகள் என்று உலக மக்களுக்கு எடுத்து காண்பிப்போம் என்று கூறி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அறக்கட்டளைக்கும் நன்றி கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.